எஸ். என்னங்க இது ஊபான் போஸ்ட் டாமர் பிளட்ஸு. இதால் போனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாமான்னு சொல்லிக்கிறாங்க. பெரிய ரயில்வே ஸ்டேஷன், அதாவது காப் பானஃபன்னு சொல்கிறது. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அதை பற்றி ஒரு வரலாறு ஒன்று இருக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷனில். அதை போய் பார்ப்போம். இந்த இடத்தால் போனால் ரயில்வே ஸ்டேஷன் வருமானு சொல்கிறார்கள். அந்த மாதிரி கட்டிக்கிறாங்க பெர்லினில். இந்த பக்கம் வந்து நினைக்கிறேன் முந்தைய கிழக்கு ஜெர்மனியாக இருந்த பக்கம் போல கிடக்குது. இதை பற்றி கேட்க வேணும். இந்த இதுகளில் வரலாறு ஒன்று இருக்குது. என்னென்று சொன்னால் கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனியாக முந்தி இருந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சது தானே. ஆனால் இந்த ரெண்டு கிழக்கையும் மேற்கையும் சேர்த்து வச்சு இன்றைக்கு இந்த எல்லை இல்லாமல் செய்திருக்கிறார்கள். நல்ல விஷயம். ஆனால் அந்த எல்லையை தான் போய் மதில் எல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. அதை போய் பார்க்கணும். அதை யாரோடையும் கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போகணும். அந்த கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி மக்கள் இப்போ சந்தோஷமாக வாழ்கிறார்கள். பச்சை எழுதி வாங்க. இதில் இது ஒரு வரலாறு இருக்குது. அதையும் பார்ப்போம் என்ன மாதிரி என்று. எங்கே காட்டுது இப்போ கப்பானோ? இது பான போஸ்ட்மஸ் ப்ளஸ். இதில் போய் டிக்கெட் எடுப்போம்மா? டிபின்னு போட்டுருக்காங்க. இது போஸ்ட், இது ஒரு பானஃப் தான். ஆனால் இது கப்பானஃப் இல்லை. கப்பானஃபுக்கு நல்ல கோணம். இதெல்லாம் வரலாறு போட்டுருக்காங்க. நியூ பாக் கட்டின இடங்கள். இப்போ நாங்கள் டாகஸ் காட்டி அடித்தோம்னா எல்லா இடமும் சுற்றி தெரியுமா? கீழே போய் பார்ப்போம் இருக்கா? வாங்க கீழே பார்க்குறதுல ஒன்றும் இல்லை தானே. கீழே போய் பார்த்துட்டு ஷார்ட் பஸ்ஸில் திரியலாமா? இல்லை இதெல்லாம் என்ன இறங்கணுமா? படியால் இறங்கணும். இதில் போய் கவுண்டரில் கதைப்போம். இதுங்க கவுண்டரே காண இல்லை. கவுண்டர் எங்கே இருக்குது?
பானை ஃபண்டு போட்டுருந்தாங்க, கவுண்டரே காணையில், ஒன்றையும் காணையில். இங்கேயும் இருக்குது இடங்கள் எல்லாம். இதுதான் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின். ஊபானன்னு சொல்லுவாங்க, ஊபான் பானம். அதில் சாப்பாடு எல்லாம் இருக்குது, சாண்ட்விச் ஐட்டங்கள். பேர்லின் பானத்தில் சாண்ட்விச் ஐட்டங்கள். நல்ல பெரிய பனிஸ் எல்லாம் இருக்குதுங்க பாருங்க. ஹலோ கொஞ்சம் மோர்கன் ஷாவன் லோக பெரிய ப்ரோஜன். நான் என்ன சாப்பிட போகிறீங்க? வாங்க அங்காலையும் பார்த்துட்டு என்னென்ன. இதுதான் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினா, ஊபானா? டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்கிற மாதிரி கிடக்குது. அது டிக்கெட் கவுண்டரா? ஓ ஸ்மால். என்ன இது இப்படி வருது அப்படி வருது, எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அது புல்மங்கடை. இதில் சாப்பிடாதா? அவை குடிப்போம்மா. இது என்ன கபை? கச்சர் கபையாக இருக்கும். இதில் இருந்து சாப்பிடலாமா? ஓகே வாங்க, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன வேணுங்க? கஃபே சுவாச வாங்கிட்ட கச்சலாக இருக்கும். லாக் மக்கியாத்த அடிப்போம் ஸ்மோலா. கப்பிச்சினோ வேணுமா? லாக் மக்கியாத்த வேணுமா? மில்க் காஃபியா? இது மீடியம் ஸ்மால் சைஸ் எழுதியிருக்காங்க. இது ஸ்மால், இது மீடியம். பாப்போம். கப்லையும் எடுத்து குடிக்கலாமா? இது கொண்டு போகிறதுக்குரியாது, நாங்கள் கப்பில் எடுத்து குடிக்கலாமே. ஆனால் எந்த கப்பும் எடுக்கலாம் போல நடக்குதா? என்ன இதில் வேலை? இந்த நூல் எடுங்களா? இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணும்? மில்க் காஃபியா? மில்க் காஃபி லார்ஜ், மீடியம், லார்ஜ், மக்கியாத்தோ. இந்த மிஷினில் பார்ப்போம். எல்லாம் ஒரே மிஷினா? இல்லை, மில்க் காஃபேக்கு இங்கே வேறு மொழியா? காஃபே, லாக் மக்கியாத்தோ, கப்புச்சினோ, மில்க் காஃபே. இல்லை, மில்க் காஃபேயும் இருக்குது. கப்புச்சினோவா? கப்புச்சினோ வேணுமா? ஓகே. மீடியம் மில்க் காஃபே, மீடியம். சிமோனை ஒன்றையும் காணலே. மீடியம் தான் இருக்குது. வாங்க, மீடியம் மில்க் கப். என்ன மேடம், கப்புச்சினோவா மில்க் காஃபேயா? இருக்குது மில்க் காஃபே. இதுதான் மில்க் காஃபே. ஓகே. இது ஒரு நல்ல கஃபே, ரயில்வே ஸ்டேஷனோட வச்சுக்கிறாங்க. நல்ல சாண்ட்விச் எல்லாம் வச்சுக்கிறாங்க, நல்லா இருக்குது. சூப்பரான சாண்ட்விச் ஐட்டம் எல்லாம் வச்சுக்கிறாங்க. நாங்கள் எடுங்க. நானும் இன்றைக்கு கொண்டு குடிச்சு பார்ப்போம். மீடியம் மில்க் காஃபே. சுகர் வேணுமெண்டா எடுங்க. இதில் இருக்கும் சுகர், அதில் முன்னுக்கு இருக்குமா நினைக்கிறேன். நாங்கள் தட்டு இருந்தாங்க, தட்டில் வைங்க. நாங்க இதில் வைங்க, தட்டில் வைங்க. என்ன இது சாப்பிட போகிறீங்க? பாருங்க என்னென்ன சாண்ட்விச்சுகள் இருக்கானுங்க. இது என்ன சாண்ட்விச்? சப்பாத்தி சினிச்சலாம், அது இப்போ ஒன்று இருக்குது. வேறு என்ன முட்டாயா, டொமாட்டன், லவன் குருமேட்டை கேஸை வச்சுருக்காங்க. ஆனால் விதமான சாப்பாடு இங்கே நல்ல சூப்பரான சாப்பாடு இருக்குது. ஸ்பேக் வச்சுருக்காங்க, ஸ்பேக் கொண்டு இருக்குது. ஹொட்டோக் பக்கோஃபன் அதன் ஸ்பேக் கொண்டு இருக்குது.
அது ஒன்று இருக்குது. இங்கேயும் இருக்குது கேபிள் ஃபூலு. என்ன வித்தியாசமாக இருக்குது. இது ஒன்று சாப்பிடுவோமா? கேபிள் ரோல் மாதிரி இருக்குது. கேபிள் ரோல் உண்டு. வித்தியாசமாக இருக்குது சாப்பாடு. இங்கே வந்து வித்தியாசமான சாப்பாடு சாப்பிடுவோம். இங்கே பிட்சா சினிச்சு ஒன்று இருக்குது. நல்ல வித்தியாசமான சாப்பாடு எல்லாம் இருக்குது. ஐயா ஆசையாக இருக்குது. எங்கள் நாட்டில் கூடி இல்லை, அதாவது சுவிட்சர்லாந்தில் நல்ல இனிப்பு சாப்பாடு எல்லாம் இருக்குது. ஓகே, இது வேணுங்க. இந்த தரோங்க இது இது வந்து ஸ்பினாட் சினேக் வச்சது. கேபிள் சினேக்கா இது என்ன இது மாறி கிடக்குது? ஒரு பூஸ்ட் வச்சதா? அது 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 நேற்று சாப்பிட்ட மாதிரி. keine Teller, wa? Teller keine? Teller? Ja. Die haben nur Typen hier. Nein, hier ist er. No, okay. உங்களுக்கு என்ன வேணும்? இதில் அரைவாசி நாங்கள் சாப்பிடுவோம் 2 பேரும். இதில் வேறு 2-3 எடுத்து சாப்பிடுவோமா? பிட்சா ப்ரோஜன் சலாமி அது இதாக இருக்கும். இது என்ன மாதிரி இருக்கும்? இது ஹொட் சாண்ட்விச் சிக்கன் கபாப் அது வேண்டாம். வேறு என்ன இருக்குது? வேறு என்ன சாப்பிடலாம்? கபை மேலே வைங்க. அப்படியே கபையும் தூக்கி இந்த தட்டில் வைங்க. அது முன்னுக்கு எடுக்கலாம். சரி தூக்கி கொஞ்சம் டெலிமனை தந்துட்டு உதவி வச்சுட்டு டெலிமனை வச்சுட்டு தூக்கி நாங்கள் தான் சுகர் இருக்குது. வாங்க உங்களுடைய ஹார்ட் இது ட்ரீட்மெண்ட். ஹலோ மோர்கன் காட்டை கொடுங்க. அது என்ன போட்டு தேங்க்ஸ். வாங்க இருந்து சாப்பிடுவோம். வாங்க. இதில் சீனி சுக்கர் சீனி சுக்கர் பேப்பர் சேவியர் பேப்பரா? ஐயா பாருங்க. இப்போ காலமை சாப்பாடு இப்படி ஒரு இது சாப்பிட்றோம். ஆனால் நாங்கள் இறக்கம் போட்டுருவோங்க. ஆனால் வித்தியாசமான பானஸில் வித்தியாசமான பேக்கரியை கட்டிக்கிறாங்க. அது ஆக்கள் வந்து தட்டு பாட்டில் எடுத்துக்கொண்டு வந்து ராசனை கொடுத்துட்டு வேறு சைடு ஆக்கள் சம்பளம் குறைவாக கொடுக்கலாம். நல்ல ஐட்டங்கள் செய்து வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஓடிக்கொண்டிருக்குது. இதை வெட்டுறது கத்தி எடுத்துக்கலாம். ரொம்பவா பானஸில் கலக்கிடுங்க. இதை வெட்டுங்க. இங்கே விதமான சாப்பாடு எல்லாம் இருக்குது. வித்தியாச முறையில் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே தேங்க்ஸ். இதை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இதுக்கு பூஸ்ட் வச்சுக்கிறாங்க. மேலே ஸ்பேக் வச்சுக்கிறாங்க. பானம் சுடுது. சுட சுட
என்ன சொல்லுது சாப்பாடு? இப்படி வெக்கேஷன் மாறின இதில் விதமான சாப்பாடுகள் சாப்பிடணும். நம்ம சுவிஸில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடாம நல்லா இருக்கும். இதுவும் ஒரு பூஸ்ட் தான் வச்சுக்கிறாங்க. இதுவும் நல்ல இதாக இருக்குது. பூஸ்ட் சுடுது நல்லா. மில்காவே குடிச்சு பார்ப்போம். ஆனால் இந்த ரெண்டு கஃபேயும் இதுவும் இந்த ரெண்டு சாண்ட்விச்சும் ஐட்டம் 10 euro 20. இது சுவிஸில் கூடி இப்படி வாங்க முடியாது. இந்த 10 euroக்கு ரெண்டு காஃபையே 8 franc வந்துடும்.